Hello friends, welcome to Stop Out Trader. Zero to Euroட கண்டினியூஷன் வீடியோ தான், அது பார்ட் 11. இது ட்ரேடிங் வியூட கண்டினியூ வீடியோ தான். இது ஆல்ரெடி 2 பார்ட் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இது ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான். ஸோ அந்த 2 வீடியோஸ்லையும் இந்த செக்ஷன் மட்டும் தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் ஒரு லெவல் கிட்ட இருக்கா, இதெல்லாம் எதுக்கு அதுக்கு யூஸ் ஆகுதுன்னு, ப்ளஸ் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான், இந்த அட்வான்ஸ்டு வியூ அண்ட் தென் இந்த செட்டிங்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். இங்கே வந்து நான் வந்து இது வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஸோ அண்ட் தென் இங்கே பாருங்கள், இப்போ டுடே வந்து இங்கே பாருங்கள், இப்போ US 30 இருக்குது. ஸோ இங்கேயும் நீங்கள் ஷார்ட்டாக இங்கே இந்த சீசனல்ஸ்லாம் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஜனவரிலேருந்து மார்ச் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து இந்த 3 இது போயிருக்கும். ஸோ இது ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது. அதெல்லாம் வந்து இயர் காட்டும். ஸோ இந்த இயரில் இப்படிலாம் மார்க்கெட் இப்படி மூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இது இங்கே வந்து இப்படி காட்டும். கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதுலேயே ஒரு ப்ளஸ் இருக்குது, இதுலேயே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், உங்களோட ஃபஸ்ட் நோட்ஸ் எடுத்துக்கலாம், நீங்கள் ஏதாச்சும் நோட் பண்ணி வைக்கணும் இதில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல இங்கே காட்டும் மார்க்கெட் ஓப்பன் இருக்கா இல்லையான்னு. இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிறது தான் நம்ம இங்கே தான் டிக் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இதோட இந்த பார்ட் இந்த வரைக்கும் இது முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பப்ளிஷ்னால் நீங்கள் ஏதாச்சும் கம்யூனிட்டியில் பப்ளிஷ் பண்ணுறது, ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இப்போ இங்கே ப்ரோக்கர்ஸ் இருக்கும். ஸோ இது நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ ப்ரோக்கர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பேப்பர் ட்ரேடிங்னா நம்மளோட ஓன் ஃபண்ட் போட தேவையில்ல. உங்களுக்கு வந்து சும்மா ஒரு டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா பேப்பர் ட்ரேடிங் கிளிக் பண்ணிங்கன்னா, நான் கிளிக்கும் பண்ணுறேன். ஸோ அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் வந்து சும்மா நான் வந்து முன்னே நான் வந்து சும்மா இதை பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்காக தான் இது. நீங்கள் இப்போ சப்போஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணி கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. பேலன்ஸு ஒரு $1000 அக்கௌண்ட்டை போட்டுப்போம். USD லிவரேஜ், ஸ்டாக்கு, ஃபியூச்சர்ஸ் எல்லாத்துமே அதுக்கான லிவரேஜ்லாம் நான் போக போக அப்கமிங் வீடியோஸில் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வேணால் கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. ஸோ ஃபாரெக்ஸ் எவ்வளோ லிவரேஜ் வேணும்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, நம்பர் ஒன்று வச்சுப்போம். இதான் ஒன்று ஈஸி ட்ரேடிங். இப்போ அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. பாருங்கள், அக்கௌண்ட் பேலன்ஸ் காட்டுது, ஈக்விட்டி காட்டுது. ஈக்விட்டினா கரண்ட்டாக அவ்வளோதான் அமௌண்ட் இருக்குது, ஏதோ ரன்னும் ஆகலை, ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை. ஸோ இதுதான் இது. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து US 30 கரண்ட்டாக மார்க்கெட்டிங் வச்சதுனால US 30 காட்டுது. இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கே ஒரு பை என்ட்ரி எடுக்கிறேன். சும்மா இருங்க, யூனிட் வந்து ஒரு 3 யூனிட்டில் போட்டுக்கிறேன். பை ஆயிடுச்சு. இங்கே காட்டுறதுனா ஆர்டர் ரிஜெக்டட், ஏன்னா லிவரேஜ் நம்மக்கிட்ட அவ்வளோ ஃபண்ட்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு தான் சொன்னேன். அதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து 0.50 ஒரு 0.50 சரிங்களா, ஒரு யூனிட்டே எடுப்போம். மார்ஜின் ரொம்ப கம்மி பண்ணுவோம். மார்ஜின் ஒரு 100 வச்சுப்போம். இருங்க, ஒரு பை கொடுக்குறேன். என்ட்ரி ட்ரிகர் ஆகிடுச்சு. லிமிட் ஆர்டர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஆர்டர்ஸில் இங்கே பார்த்துக்கலாம். ஒரு ஆர்டர் விழுந்துருக்கு, ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகிருக்கு, ஒரு ஆர்டர் இருந்துகிட்ருக்கு, ஆர்டர் ஹிஸ்ட்ரி, பேலன்ஸு இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணால் காட்டும். ஸோ ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லானதெல்லாம் காட்டுது. இதுதான் பேப்பர் ட்ரேடிங். ஸோ நீங்கள் டெமோவில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இதுமாரி நிறைய இருக்கும் இதில். இருங்க, ஆர்டர் விழுந்தது முன்ன பாருங்கள், இந்த இடத்துல ஐக்கான் இல்லாத காமிச்சுது. ஸோ இங்கே பாருங்கள், ஆர்டர் விழுந்தது இங்கே காட்டுது பாருங்கள். பை லிமிட்டு ஆர்டர் வந்து மாடிஃபைட் பண்ணிட்டேன். SL வந்து இங்கே நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஸ்டாப் லாஸு, ப்ராஃபிட்டிங் இது பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ ஆர்டர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அங்கே பாருங்கள், $1 போனால் மைனஸு வந்தால் ஒரு $3 $4 வந்து ப்ளஸ்ஸு. இப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஈஸி ஸ்டேஜில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக இது. ஸோ ஓன் மணி போடாமல் நீங்கள் இதிலே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதுதான் பேப்பர் ட்ரேடிங். ஸோ அது எங்கே பார்க்கணுன்னா இங்கே இருக்கும். இது ஒன்றும் இல்லை, இது நைட்டை ட்ராக் பண்ணி இங்கே பார்க்குறது தான். அதுக்கப்புறம் கரண்ட் ஆர்டர்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் இது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ ஆர்டர்ஸ் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ கரண்ட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டுனா அது இங்கே இதுதான் க்ளோஸ் பண்ணுறது. எல்லாம் ரிஜெக்ட் ஆனது, கேன்சல் ஆனது. ஸோ ஆர்டர் ஹிஸ்ட்ரி எல்லாமே இதிலே இருக்கும். ஸோ
ஸோ இதுதான் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ண சொல்ல உங்களுக்கும் புரிஞ்சிடும். இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து கேமரா, நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனு எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீன் சொல்லிட்டேன். செட்டிங்ஸ்னால் ஓவரால் செட்டிங்ஸ். இது வந்து இங்கே பாருங்கள், இந்த கேண்டில்ஸ்லாம் இருக்கு, அதோட பாடி கலர் மாற்றலாம். ஆரஞ்சு கலர் மாறிச்சா, அதுக்கப்புறம் அதோட இந்த கலர்லாம் மாற்றலாம். டெம்ப்ளேட் இருங்க, என்னோட ஓன் இதுவே வச்சுக்கிறேன். ஸோ அதுதான் இந்த பார்டர்ஸோட கலரு, விக்கு, அதுக்கப்புறம் டைம் ஜோனு நான் வந்து நியூயார்க் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் லைன்னா இந்த டைட்டலு, சார்ட்டோட வேல்யூ எப்படி காட்டணும், ஸோ அதெல்லாம் இது இங்கே செட் பண்ணுறது. இந்த ஸ்கேல் லைன்ஸு, இந்த கரன்சியும் இந்த யூனிட்டையும் எனக்கு வந்து கரெக்டாக காமிக்கணும், அதை வந்து ஆல்வேஸ் விசிபிள் வச்சுருக்கேன். ஓவர்லாப்பிங் வந்து ஆகக்கூடாது, அதனால் டிக் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பட்டனு, கவுண்டர் பாரு, அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிலே இருக்கட்டும், நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. டே ஃபார்மேட் மட்டும் 24 ஹவர்ஸ் நான் வச்சுருக்கேன். டைம் ஃபார்மேட்டு. இந்த கேன்வாஸ் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து சாலிடு, நீங்கள் என்ன வேணால் கலர் வச்சுருக்கலாம், உங்களுக்கு பிடிக்கிற கலர் வச்சுக்கோங்க. கிரிட் லைன்லாம் ஒன்றும் இல்லை, இந்த பாக்ஸாக இருக்குல்ல அதான் கிரிட் லைனு. டெக்ஸ்டோட கலரு, லைனு, நேவிகேஷனு, டாப்பு பாட்டமு, ஸோ அதோட செட்டிங்ஸ் தான் அது. அதுக்கப்புறம் இந்த ட்ரேடிங்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே நான் இந்த பேப்பர் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல, அதோட செட்டிங்ஸ் தான் இது. அப்புறம் அலர்ட்ஸ்னால் நான் சொன்னல அலாரம் வந்து நம்ம செட் பண்ணுற மாதிரி, அதுதான் அலர்ட்ஸ். அது வந்து இது வந்து நீ ஆக்டிவேட் பண்ணுறது. ஈவெண்ட்ஸ்னால் இந்த எக்கனாமிக் நியூஸு அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கறதுக்காக தான் இந்த ஈவெண்ட்ஸு. ஸோ எல்லாமே சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது, இந்த எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த ட்ரேடு, இந்த ஸ்னாப்பு, இந்த ஃபுல் சார்ட், இந்த செட்டிங்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து புரியறதுக்காக தான் நான் ஸ்லோவாக போடுறேன், பார்ட்டாக போடுறேன். ஸோ ஸ்டாப் அவுட் ட்ரேடரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு லேர்ன் பண்ணுறவங்களுக்கு விருப்பமாக இருக்குங்க ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த பிளேலிஸ்ட்டில் தான் வந்து எல்லா வீடியோஸும் நான் போட்டுட்டு வரேன், 0 to Hero. ஸோ கண்டினியூவாக இதை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இது கூட முடிச்சுக்கலாம். ஸோ பாய் கைஸ்.